மதுரை மாவட்டம் மேலூர், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஆகிய இடங்களில் மகப்பேறு மற்றும் மகளிர் நோய் சம்பந்தமான பிரச்சினைக்கு மருத்துவமனை தாக்கப்பட்டது மற்றும் மருத்துவர்களும் தாக்கப்பட்டதற்கு கண்டனம். இச்சம்பவத்தை கண்டித்து வருகின்ற 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் நடைபெறும். இதில் 4500 டாக்டர்கள் பங்கேற்பார்கள். தமிழக அரசு டாக்டர்கள் மருத்துவமனை பாதுகாப்பு உறுதி நடவடிக்கை எடுக்காவிட்டால் டாக்டர்களின் போராட்டம் தீவிரமடையும். தமிழக மகளிர் நோய் மருத்துவ சங்க மாநில தலைவர் அமலாதேவி திண்டுக்கல்லில் பேட்டி. திண்டுக்கல்லில் தமிழக மகளிர் நோய் மருத்துவர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் திருமதி அமலாதேவி செய்தியாளரிடம் பேசுகையில், மதுரை மாவட்டம் மேலூர், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஆகிய இடங்களில் மகப்பேறு மற்றும் மகளிர் நோய் சம்பந்தமான பிரச்சினைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் எதிர்பாராத விதமாக உயிரிழந்தனர். இதை திட்டமிட்டு படுகொலையாக சித்தரித்து டாக்டர்கள், மருத்துவமனைகள் மீது அவர்களின் உறவினர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுபோல் சிவகாசியில் 2வது பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் அதிக இரத்த உறைதல், மூச்சு திணறலால் உயிரிழந்தார். அதை டாக்டர்களின் கவனக்குறைவால் ஏற்பட்ட இழப்பு என கூறுவதை ஏற்க முடியாது. மேலூரில் டாக்டர்கள் சிகிச்சை அளிக்க மறுத்த அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி மருத்துவமனை மீது கற்கள் வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். டாக்டர்களுக்கு பணி பாதுகாப்பு இயற்றப்பட வேண்டும். அரசாணையின்படி தாக்குதலில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். உடனடி உதவிக்கு போலீஸ், சட்ட நிபுணர்கள், மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொள்ள சிறப்பு குழு அமைக்கப்பட வேண்டும். பிரசவம், சிகிச்சை, மரணங்களை வைத்து பணம் பறிக்கும் செயலை தடுக்க வேண்டும். பிரசவம், சிகிச்சை, மரணங்கள் ஏற்பட்டால் உடனடியாக கூராய்வு செய்யவும், வீண் பதற்றத்தை தணிக்கவும் போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலூர் மற்றும் சிவகாசியில் மருத்துவர்கள் மீது தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து தமிழக மகளிர் நோய் மருத்துவர் சங்க சார்பில் வருகின்ற 26ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் நடைபெறும். அன்றைய தினம் வெளிநோயாளிகள் சிகிச்சைக்காக புறக்கணிக்கப்படும். அவசர சிகிச்சை மற்றும் பிரசவம் உள்நோயாளிகள் பிரிவு வழக்கம் போல் இயங்கும். பேட்டியின் போது மாவட்ட தலைவர் டாக்டர் ரீனா பிரபா கோகிலா, மாவட்ட துணைத் தலைவர் மலர் செல்வி, மாவட்ட செயலாளர் டாக்டர் கவிதா, செயற்குழு உறுப்பினர்கள் டாக்டர் விஜயா, டாக்டர் பிரேமா, டாக்டர் ஜெயபிரபா, டாக்டர் சுசித்ரா, டாக்டர் திவ்யா, டாக்டர் மெல்வியா, டாக்டர் சத்யபிரியா ஆகியோர் உடனிருந்தனர். மேலூரில் நடந்த நிகழ்வு, அந்த மருத்துவமனை தாக்கிய சம்பவம் மற்றும் சிவகாசியிலே நடந்த மரணம், அந்த மகப்பேறு மரணம், இதன் காரணமாக மருத்துவமனை தாக்கப்பட்டதற்கும் மருத்துவர்கள் தாக்கப்பட்டதற்கும் கண்டித்து வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் அடையாள வேலை நிறுத்தம். அதாவது அவுட் பேஷண்ட்ஸ், வெளிநோயாளிகள் மட்டும் பார்க்கப்பட மாட்டார்கள். உள்நோயாளிகள் பிரசவ கேஸுகளை, அவசர கேஸை கட்டாயமாக பார்ப்போம்.